மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 35. இரவு ரிதன்யாவும் அஸ்வினும் ஆளுக்கு ஒரு அறையில் படுத்து கொண்டனர். உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் ரிதன்யா. அவள் இருந்தது அவளுடைய அறைதான். ஆனால் இதுவரை அவள் தனியாக அங்கே உறங்கியதே இல்லை. எப்போதும் அப்பா அம்மாவின் நடுவிலேயே படுத்து பழக்கப்பட்டவள் ஆசிரமத்தில் இருந்தபோது கூட்டத்திலேயே தான் உறங்கினாள். அதன் பிறகு ஹாஸ்டலில் இருந்தபோது கூட அறையில் 2 அல்லது 3 பேர் இருக்கும் அறையையே தேர்வு செய்து தங்குவாள். இன்றுதான் முதன்முறையாக யாரும் இல்லாமல் தனியாக இருக்க உறங்க முயற்சி செய்தவளுக்கு உறக்கம் வருவேனா என்றது. மெதுவாக எழுந்து தன் பெற்றவர்களின் அறை கதவை திறந்து பார்த்தாள். அஸ்வின் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். சிறு புன்னகை ஒன்று அவள் இதழில் அரும்பியது. இதே அறையில் தன் அம்மா அப்பாவின் நடுவில் அழிச்சாட்டியமாக படுத்து தூங்கிய போது ஒரு முறை தனசேகர் கேட்டார், ரிதிமா, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? நோ டாடி, எனக்கு அண்ணன் தான் வேணும். இருவரும் ஒரு சேர திகைத்தனர். என்னடா இது, தம்பி தங்கச்சினா ஓகே, அண்ணனுக்கு நாங்க எங்க போறது என்றார் மணிமேகலை. முடியாதில்ல, அப்போ விடுங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். இருவரும் சிரித்துவிட்டு அவளை மெல்ல சமாதானம் செய்து காரணம் கேட்டனர். என்னோட கிளாஸ்ல அந்த மைத்திரி இருக்கா இல்ல, அவளுக்கு அண்ணன் இருக்கானாம். எப்படி பெருமையா சொல்லிக்குவா தெரியுமா? எனக்கு தான் யாருமே இல்லை என்றால் கண்கள் கலங்க. சட்டென்று அவளை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து இருவரும் ஒரு சேர கூறினார்கள். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எப்பவும் உனக்கு மம்மி டாடி இருப்போம். அந்த வார்த்தைகளை அவர்கள் சொன்ன ஒரே மாதத்தில் இருவரும் அவளை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவள் கண்கள் இப்பொழுதும் கலங்கின. அன்று அவளை மெல்ல பேசி பேசி சமாதானப்படுத்தினார்கள். அதன் பிறகு கொஞ்சமாக ஒத்துக்கொண்டாள். சரி, அண்ணன் வேண்டாம், தம்பினா ஓகே என்றாள். மணிமேகலை கவலையோடு தனசேகரை பார்க்க அவரோ பார்வையாலேயே அவரை சமாதானப்படுத்தினார். சரி, உனக்கு தம்பி பாப்பா தானே வேணும். இன்னும் 7 மாசத்துல ரிதி பாப்பாவுக்கு அழகான தம்பி பாப்பா கிடைப்பான், ஓகேவா என்றார். ஐ, நிஜமாவா டாடி என்றவள் அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னங்களில் முத்தமழை பொழிந்தாள். மெல்ல அவளை உறங்க வைத்த பின் மணிமேகலை தனசேகரிடம் கடிந்து கொண்டார். என்னங்க இப்படி தம்பி பாப்பான ஆசையை காட்டிட்டீங்க? பிறக்கிறது பெண் குழந்தையா இருந்தா என்ன ஆகுறது? இவளோட பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் இந்த குழந்தைய வெறுத்துட்டானா என்ன பண்றது? ஏம்மா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே நினைக்கிற? நம்ம பாப்பா பிடிவாதக்காரி தான், ஆனா சொன்னா நிச்சயமா புரிஞ்சுக்குவா. இப்போதைக்கு அவ சமாதானம் ஆகிட்டா இல்ல, அவகிட்ட பேசி நான் எந்த குழந்தையா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு மனசுல விதைக்கிறேன், சரியா? இதுக்காக எல்லாம் அப்செட் ஆகாத, அமைதியா தூங்கு. மணிமேகலையை சமாதானம் செய்தார் தனசேகர். உறங்குவதைப் போல் கண்கள் மூடி படுத்திருந்த ரிதன்யாவிற்கு அவர்கள் பேசியது கேட்டது. தன் அம்மாவின் வருத்தம் புரிந்து மறுநாளே அவர்களிடம் எந்த பாப்பாவா இருந்தாலும் ஓகே என்றாள். இருவரும் சந்தோஷமாக பார்க்க, அண்ணன் வேணும்னு ஆசைப்பட்டேன், தம்பியா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன், பட் தங்கச்சியா இருந்தா ஓகே என்று பெரிய மனுஷியை போல் சொல்லிவிட்டு சென்றவளை வேகமாக வந்து அப்படியே அலைக்காக தூக்கி கொஞ்சினார் தனசேகர். அஸ்வினையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இரவு அவளை சமாதானம் செய்ய அவன் கூறிய வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்திற்கு வர கண்கள் கலங்கின. சிறு புன்னகையோடு அறை கதவை மூடிவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்துவிட்டாள். மீண்டும் உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்க அவளுடைய அலைபேசி ஒலித்தது. எடுத்து பார்த்தாள். கோபிதான் அழைத்திருந்தான். அழைப்பை ஏற்று மாமா என்றாள். அவளுடைய ஒரு விழிப்பிலேயே அவள் மனநிலையை உணர்ந்து கொண்டவன், ரிதிமா இரு, வீடியோ காலில் வரேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். அவன் வீடியோ காலில் அழைக்க அழைப்பை ஏற்று, மாமா தூக்கம் வரல மாமா என்று உதட்டை பிதுக்கி சிறு குழந்தையைப் போல் கூறினாள் ரிதன்யா. நான் வேணும்னா அங்கே வரவா? வேண்டாம் மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. அங்கதான் சிசிடிவி எதுவும் இல்லை அப்படின்னு அச்சு சொன்னானே. ஆமாம் மாமா, பட் எதுக்கு ரிஸ்க்கு? வேண்டாம், ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அச்சுவா வேணும்னா இங்கேயே வர சொல்லி கீழே பெட்டு போட்டு தூங்க சொல்லு. வேண்டாம் மாமா, பாவம், அவன் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ நீ என்ன ராத்திரி போறா பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க போறியா? டேய், ஏற்கனவே அவள் பேய் மாதிரி தாண்டா இருப்பா. முருகேசனின் குரலில் கோபம் கொண்டவள், எங்க அவர் முகத்தை காட்டுங்க மாமா என்றாள் கோபமாக. அவன் சின்ன சிரிப்போடு அவர் முகத்தை காட்ட, என்ன லந்தா என்றாள் கோபமாக. பின்ன என்ன, நீ மட்டும் ஜாலியாக வீட்டில் இருக்க, எங்களை ஏதோ ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்க என்றார் அவரும் கோபமாக. என்னது ஏதோ ஒரு ரூமா? 5 ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம் புக் பண்ணி கொடுத்தா பேசுகிற பேச்சை பார்த்தியா? என்ன சூட்டோ என்ன இழவோ, பாத்ரூமில் பைப்பை எப்படி திறக்கிறதுன்னு கூட தெரியல. பத்தாததுக்கு ஒரு பக்கெட்டு மக்கு வச்சுருக்கானா? கேட்டால் கையில் ஷவரை வச்சுக்கிட்டு குளிக்கணும்னு சொல்கிறான் உன் புருஷன். அதை வச்சு குளிச்சா குளித்த மாதிரியே இல்லை. நல்லா சொம்பில் மொண்டு மொண்டு ஊற்றி குளிச்சாதானே குளித்த மாதிரி இருக்கும். இது என்ன கருமமோ?
என்றார் முகத்தை சுருக்கி. உரக்க சிரித்து விட்டாள் ரிதன்யா. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு இங்கே வந்துடலாம், இல்லைன்னா நம்ம ஊருக்கே போயிடலாம். ம், நீ சொல்கிறதுனால கொஞ்சம் ஒத்துக்கிறேன். இந்த ரூமில் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது சரி, எல்லாம் நேரம் என்று சொல்லி அவரை முறைத்தாள் ரிதன்யா. சரிதா, நீ பத்திரமா இரு, யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காத, கொஞ்சம் ஜாக்கிரதை என்றார் கண்களில் தவிப்போடு. மாமா, பயப்படாதீங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளை பற்றி விஷயம் வந்துட்டதுனால இனி அவரால் எதுவும் பண்ண முடியாது. ம், இருந்தாலும் ஜாக்கிரதத்தா என்றார். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். பிறகு சிறிது நேரம் இருவரும் அவளோடு பேசி அவளை சிரிக்க வைத்து மனதை லேசாக்கினர். அந்த நிம்மதியில் அமைதியாக கண்கள் மூடி உறங்கினாள் ரிதன்யா. ஆனால் இரவு முழுவதும் உறக்கம் தொலைத்து நடந்து கொண்டிருந்தான் கோபி. ஏண்டா தம்பி, கொஞ்ச நேரம் தூங்குடா. இல்லை சித்தப்பா, எனக்கு தூக்கம் வரல. எதுக்கு சித்தப்பா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? இந்த சொத்து, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு நிம்மதியாக அந்த வீட்டில் நானும் ரிதியும் சந்தோஷமாக இருந்திருப்போம். அதை விட்டுட்டு இங்கே வந்து இப்படி பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு சித்தப்பா? அந்த தங்கராஜ் எப்படியோ போகட்டும், சொத்து வேணும்னாலும் எடுத்துக்கட்டும். யாருக்கு வேணும் பணம் எல்லாம்? நிம்மதி தானே வேணும். என்ன வாழ்ந்து சாதிச்சாங்க அப்பாவும் அத்தையும்? எந்த மரியாதைக்காக சொத்து எல்லாம் வேணும்னு அப்பா நினைச்சாரோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை தானே கடைசியில் ஆச்சு. இதை முதல்லையே அத்தை மாமாவுக்காக பணம் கேட்டப்போ செஞ்சிருந்தா அத்தைக்கு கோபம் வந்திருக்குமா? அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அத்தையும் நம்ம கூடவே இருந்திருப்பாங்க. தனா மாமாவும் ரொம்ப திறமையானவர். கொடுத்த பணத்தை விட அதிகமாக சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டு யாருமே சந்தோஷமா இல்லாம என்ன சித்தப்பா வாழ்க்கை இது? குரல் தழுதழுக்க கேட்டான் கோபி. வாஞ்சையாக அவன் தலையை வருடி ஆறுதல் அளித்தார் முருகேசன். விடு கோபி, பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு நாள் தான், அதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சா இங்கே இருக்கலாம், இல்லைனா அதுக்கு மேலே நான் இங்கே இருக்க ஒத்துக்க மாட்டேன். ரிதியை நான் கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். சரிடா, நாளைக்கு எல்லாம் சரியாகிடும், இப்போ நீ தூங்கு என்று அவனை மெல்ல சமாதானம் செய்து உறங்க வைத்தார் முருகேசன். மறுநாள் காலையில் விடிந்ததும் வீட்டு வேலைக்கு சமையல் வேலைக்கும் ஆட்கள் வர ஆரம்பித்தனர். அஸ்வினும் ரிதன்யாவும் குளித்து தயாராகி தங்கள் காலை உணவை உண்டு முடித்தனர். இப்போ 10 ஆகுது, கிளம்புனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ரிதி என்றான் அஸ்வின். சரி என்று அவளும் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப அப்பொழுது அழைப்பு மணி ஒலித்தது. வேலை செய்பவர் சென்ற கதவை திறக்க அங்கே நின்றிருந்தார் வக்கீல் வடிவேலன். சிறு வயதில் அவரை பார்த்த ஞாபகம் இருக்க புன்னகையோடு அவரை வரவேற்றாள் ரிதன்யா. அங்கிள் வாங்க, நல்லா இருக்கீங்களா? உள்ளே வந்தவர் அன்போடு அவளை பார்த்தார். நல்லா வளர்ந்துட்டடா என்றார் அவள் தலையை அழுத்தி செல்லம் கொஞ்சி. உட்காருங்க அங்கிள், என்ன சர்ப்ரைஸ், நீங்களே வந்திருக்கீங்க? உங்கள் அசிஸ்டண்ட் எங்களுக்கு 10:30க்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு என்று சொல்லி சிரித்தாள். தனாவோட பொண்ணுக்கு எதுக்குமா அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி அவரும் சிரித்தார். அதற்குள் அஸ்வின் அவருக்கு காஃபி போட சொல்லி கட்டளையிட, இல்லை வேண்டாம், இப்போதான் சாப்பிட்டு வீட்டில் இருந்து கிளம்புறேன். அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி கேட்டப்போ கிஷன் உன்னை பற்றி சொன்னான், உடனே கிளம்பி இங்கே வந்துட்டேன் என்றார். ஓகே அங்கிள் என்று சொல்லி புன்னகைத்தாள். அஸ்வினை பார்த்து, இவர்தான் உன்னோட ஹஸ்பண்டா என்று கேட்டு ஹலோ என்று அவனுக்கு கையை கொடுத்தார். அவருக்கு ஆம் என்றோ இல்லை என்றோ பதில் சொல்லவில்லை ரிதன்யா. மூவரும் அமர்ந்து பேசத் தொடங்கினார்கள். வேலை செய்பவர்கள் அனைவரையும் அங்கே இருந்து அனுப்பிவிட்டாள் ரிதன்யா. அங்கிள், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுதான் என்னோட சொத்து எதையாச்சும் சேல் பண்ணிட்டு பணம் எடுத்துக்கிட்டு போகலாம்னு இருக்கேன். எந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம்? அவர் ஏதோ சொல்ல வரும் முன் மீண்டும் அழைப்பு மணி ஒலிக்க அஸ்வின் சென்று கதவை திறந்தான். தங்கராஜ் அரக்க பறக்க நின்றிருந்தார். என்ன அங்கிள் இந்த நேரத்தில்? இல்லை, ரிதி வக்கீலை பார்க்க போகணும்னு சொன்னா இல்லை, அதுக்காகத்தான். டோன்ட் வரி அங்கிள், அவரே அவளை பார்க்க வந்திருக்காரு. அப்படியா என்று கேட்டவரின் முகத்தில் கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. அவனுக்கு அதிலேயே புரிந்தது, ஏற்கனவே தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறார் என்று. ஆனால் எதுவும் கேட்காமல் அவரை உள்ளே அனுமதித்தான். தங்கராஜை கண்டதும் புன்னகைத்தார் வடிவேலன். வாங்க தங்கராஜ், நானே உங்களை கூப்பிடணும்னு தான் நினச்சேன். எதுக்கு சார் என்றார் பதட்டமாக. ரிதிக்கு பணம் வேணுமாம், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ரிதன்யாவும் அஸ்வினும் புரியாமல் அவரை பார்த்தார்கள். ஏன் அங்கிள், என் பேரில் தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அவர் ஏன் அரேஞ்ச் பண்ணணும்? ஆமாண்டா, உன் அப்பாவோட உயில் அப்படி. உன்னால் இனி எந்த சொத்தையும் சேல் பண்ண முடியாது. லைஃப் லாங் அதில் இருந்து வர்ற வருமானத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். ஒரு வேலை என்று ஆரம்பித்து அவள் தந்தையின் உயிலின் பற்றிய விஷயத்தை கூறினார் வடிவேலன். அப்படி நடந்திருந்தா உனக்கு எல்லா ரைட்ஸும் கிடைச்சிருக்கும் என்றார். அதை கேட்ட அஸ்வின் ரிதன்யா இருவரும் திகைத்தனர். தங்கராஜோ
மூவருக்கும் தன்மேல் எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாதே என்ற பயத்தோடு அமர்ந்திருந்தார். தனசேகரின் உயில் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.